வந்துவிட்டு நீ நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும் என்று நேரமாகிவிட்டது. எனக்காக நாட்டு மன்னர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். தண்ணிதாகம் அதிகமாக இருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஆற்றுக்கு சென்று தண்ணி குடித்து விட்டு பிறகு செல்லுகிறேன் மன்னரை பார்ப்பதற்காக. மூச்சு இருக்கு, வயிறு நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆபத்துக்கு பாவல வயிற்று தண்ணி இருக்கு. ஐயோ, நீ யாருங்க? எப்படி வந்தீங்க? எதற்காக வந்தீங்க? அவசரப்படாத. தன்னதனமா வந்தீங்க. ஆத்துல விழுந்துருக்கீங்க. உங்க பேர் என்ன? என்னங்க? நான் இந்நாட்டு இளவரசி. என்னோட பேர் வேல்வழிங்க. இந்நாட்டு இளவரசி? ஆமா. இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. வெளிநாட்டுல தான் இப்போதாங்க நான் வந்திருக்கேன். உங்க தோழல கூட வந்தாளுங்க. எங்க அவங்க? ஆத்துல வந்து பார்த்து என்னுடைய அப்பாவோட சொல்லி ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வர ஓடி இருக்கிறாளுங்க. அப்படியா? சரி, எப்படியோ உயிரை காப்பாத்திட்டு உங்க தந்தையை சொல்லி விட்டுட்டு போறேன். என்னுடைய தந்தை நான் மலர்வன போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். ஆமா, உங்க பேர் என்ன? உங்க நாடு என்ன? நானும் இதே நாட்டை சேர்ந்தவன் தான். முன்னாள் கோட்டை காவலர் நாகரையா. கொட்டை கொட்டை பாக்கு மச்சானியும் மூஞ்சி நல்லா தான் வச்சுப்பாடா. நாக்கு சவக்க சும்மா வேணும், நீ சேவக்க மாப்பிள்ள வேணும். ஆளு காட்டி நீ சேவை பண்ணா மூக்குல ஒரே ஒரு குத்து குத்துனா சேவந்துருவேன். சருமதே, என்னங்க? உன்னை பார்க்கும் போது அளவில்லாத ஆனந்தங்கள் பெருக்கெடுத்து விட்டது. சருமதே, அணை ஏன் பெருக்கிட்டு ஓட்டாங்க பொங்கி வடிகிறது. கட்டிய வெளியேடு பொங்காது. சருமதே, உன்னை பார்க்கும் போது எப்படி இருக்கிறது? ஈரம் இருக்கவரை இலைகள் உதிர்வதில்லை. சாருமதி இருக்கவரை என் நம்பிக்கை வீழ்ப்பதில்லை. சாருமதி, கண்ணேக்கரை எவது தேனேக்கரை மாவேத்து தெங்கனியே ஓடாத வண்ணமலரே தொகுத்தாத தெங்கனியே வற்றாத வைலியே இதெல்லாம் வரவே சிவானும் புயலே உன்னை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே அல்ல. சாருமதி, இப்போது உன் மனம் எப்படி இருக்கிறது? எனக்கா என்னங்க, என்ன வர்ணிக்கணும்னா சும்மா கிடையாதுங்க. 4 பம்பை 8 சலம்பு போகணும். ஆத்தால வெண்ணி சீட்டுன்னு வர முடியும். ஆத்தால வெண்ணி சீட்டுன்னு வர முடியும். அப்படியா? அப்பதான் வருவா. என்ன வரமாட்டா? அப்பதான் வருவாளா வெளியே? துணுட்டு பாப்பா பாரு. அவன் என்னத்த வர்ணிக்க சொல்ற? நீ என்னத்த வர்ணிக்க சொன்ன? ஆத்தால ஆத்தால சொல்லடா. டே, என்ன அழகா வர்ணிக்கிறதானே? ஆமா. அது நீ ஆத்தால அப்படியே உடனே மாறிடுற. ஆத்தால் போல் கச்சரிக்கிறாயே. அவ்வளவுதான். பொங்கல் வச்சு போடுறான். அடுப்பு எங்கடா? அடுப்பு கட்டணும். அடுப்பா அவங்ககிட்ட விடணும். கட்சியில் அடுப்பேன். எது சொன்ன? அடுப்புல இருக்கு. அதுதான் உனக்கு எப்படி நான் வச்சுக்கிறது? எத்தனை நாள் டீ போட்டுக்கிறேன். ஒரு நாள் பால் ஊத்திட்டு சர்வதே, உன் மனம் எப்படி இருக்கிறது? ஏன் மாமா மதுரவிய கேட்ட சூரிய நான் தெரியாம சும்மா போட்டேன்.
ஒரு நாத்தம் துணி ஒரு நாத்துக்கு ஒரு நாத்தம் இல்லடா, ஒரே நாத்தமா இருக்கு. அப்படி இருக்கணும். அவன் இருக்க என்னடா ராஜா, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ அதை அவன் கோட்டு போட்டியா? அது தோசை 10 வருஷம் ஆச்சு. ஐயோ என்ற தனின ஒரு நாய் செத்து போச்சு. பொட்ட நாயா கடை நாயடா? அது பொட்ட நாயா கடை நாயா? பொட்டை நாய். அப்ப இது தூள் சேர்த்துச்சுன்னா அது போயிடும்ல. எப்படி தாண்ட முடியாதா? மூக்க விட்டு நோண்டாவா? ஆண்டவா ஆண்டவா. ஏன்டா அவன் இப்படி பண்ணா? நல்லா தான்டா. அப்பா அப்பா நீதான் 4 லட்சம் கொடுக்கல. அதான் அதுக்கு நீ என்ன பண்ண? நான் போட்டு கொடுத்தேன். அதுக்கு சாட்சியே ஆயா தான். எந்த ஆயா? 2 லட்சம் ரூபாய் தரேன். அம்மா வலிதா? லைட்டா வலி. ஐயோ ஒண்ணு போதா? ஏன் என்ன பண்ண போற? இல்லை கேட்டான் தெரியல. இந்த பண்டத்தெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சி பாரு, அப்பா இது வச்சுக்கலாம் பாரு. டேய் டேய், அப்படியே குழந்தை திருவிழாவில் காணாம போச்சுன்னா மூஞ்சி எப்படி வச்சுக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கிது பாரு. அப்பா கடவுள் வலிதா? லைட்டா. ஐயோ வாழ்க்கையில ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன். வா ஏம்மா, வா வாழ்க்கைன்னு வாழ்டா. வா வாழ் என்ன சளி பிடிச்சுக்கடாயம்மா. உண்மையா சொல்றேன், ஆசைப்படலாம், பேராசைப்படுறது ரொம்ப தப்பு. நீ எதுக்கு அழுவுறப்போ? அம்மா ஃபீல் பண்றேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ ஒன்றும் வாழ விட்ட பாட்டு. ஆமா உண்மையா சொல்றேன். உண்மையா சொல்றேன், ஆசைப்படுங்க, பேராசைப்படுறதா தப்பு. ஆமா அந்த கிளம்ப முடியாத ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் சிந்திங்க. ஏன் என்னடா ஒண்ணு வரல? நீதான் சிந்தனா ஒண்ணு வர மாட்டேங்குது. ஜூஸ் குணுக்குதா? ஏன் கொடு கலர் எடுக்கிறேன். உள்ள கட்டிக்கு போய் உள்ள விட்டு விட்டாடு போ. சிந்துனா சிந்துறாண்டி. உண்மையா சொல்றேன், அந்த கிழமை எனக்கு கொஞ்சம் நல்லா தான் பாத்துக்கிச்சு. நான் என்ன சொல்றேன்னு அதான் கேட்டு இருந்துச்சு. ஆமா
தயவு செய்து சொல்லிடா ஓட்டு இந்த சுண்டல் கூட எடுத்துன்னு வரும். ஆமா மிளகாத்தூள்ல தந்து கொடுத்தேன் அந்த கேன். ஆமா இதுக்கு முன்னாடி ஒரு கேன் வச்சிருந்தேன் குண்டு மிளகாதான் கொடுப்பான். என்ன போ அது ஒரு கேன் அது செங்கல் மாங்காவே ரெண்டு எடுத்துன்னு எனக்கு அமைப்புல கேன் அமைதி அவரு சூப்பர். அவரு மாங்காய் குண்டு குண்டா ரெண்டு எடுத்துன்னு வந்து சொர்க்கா வேற வந்து என்ன பண்றது போ. சொர்க்கா எடுத்துன்னு ஒரு மணிக்கு அதான் சூப்பர். எந்த சொர்க்கா சொல்றேன்? சொர்க்கா கலாக்கோட்டை போட்டு செஞ்சு அப்படிலாம் வாழ்க்கையில நிஜமா சொல்றேன். நல்லவனும் கெட்டவனும் புருஷன் ஆகி போனா அது பாட்டு நல்லா வேணும் கெட்ட வேணும் புருஷன் ஆகி போன பாட்டு. அதனால உண்மையே சொல்றேன். நாங்க பண்ணதுல நல்லது இருந்திருக்கோம் கெட்டது இருந்திருக்கோம். நல்லது மட்டும் எடுத்துங்க கெட்டதுல இங்க விட்டு போயிடுங்க. அப்புறமாட்டு வந்து எடுத்துப்பாங்க. நான் வாரேன். வா வா ஜோபர் தூத்துக்குடி கொத்தனாரு பாட்டு சிரிக்கிறவனே. கொச்சவே, நீ உரைத்தால் போல் தட்டி சிரிக்கி மாண்டு விட்டார். இனே எனக்கு நிகர் எவருமே கிடையாது. அவ உன்னை எதுவுமே சொல்லலடா. நான் 4 லட்சம் ரூபாய் காட்டுறேன் தரமாட்டேன்னு சொன்னா அந்த கோவத்தை தான் உங்ககிட்ட வந்து போட்டு குடுத்துட்டேன். நீ அத்தியால குத்திட்டு அவ்வளவு சேர்த்துட்டா. என்னடா இப்பேற்பட்ட வேலை செய்து சரி விட்டாய்? விடு, உனக்கு மட்டும் சும்மா விடுவேனா? என்னையா? உனக்கு ஆப்பு வச்சுக்கிறேன். எப்படி? வரதுக்கு முன்னே ஜெயில ஒருத்தனா நான் போல அவனை காப்பாத்திட்டு வந்துட்டேன். அதெல்லாம் உங்க அக்கா பொண்ணு வந்துங்குது. டேய், என்னை கொல்லவோ வெல்லவோ இனி எவரோட முடியாது. ஏய் இனி அவரெல்லாம் அங்க பத்தி திரும்பி அடிமணி நாட்டுக்கு சொல்லுங்க. உன்னை ஏமாற்றோம். என்ன தொட்ட மவனை நீ கட்ட. போடுறீங்க. கோயில் வச்சு எப்படி 2000 ஒட்டுதா பாய். மணிமேகலை பெற்றெடுத்த கொச்சிலே இந்த தாய்மாமனை பார்ப்பதற்காக ஓட்டோட்டமாக அண்ணன் அணையிட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். தங்கச் சிலை போல் காட்சியளிக்க முயற்சித்திர பாவையே, இந்த தாய்மாமன் உறவு வேண்டும் என்று மலை ஏறினாலும் இந்த தாய்மாமன் வேண்டும் என்று வந்திருக்கிறாயா? சீ, பாவி அந்த தேவடியால கூட சேர்ந்து என் குடும்பத்தையே கூட்டிட்டு வராங்கிறார் பாவி. கேள்விடே, பொம்பளை தேவடியா நீ பச்சை ஆம்பளை தேவடியாடா. மனிதனாக பிறந்தால் ஆசை வருவது சகஜம். ஆசைப்பட்டு அவளிடத்தில் தஞ்சமடைந்தேன். இப்பொழுது மனம் தெரிந்த மனிதனாக வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள். வா, வா. கதிரவா, என்னடா இப்பேற்பட்ட வேலையை செய்து விட்டாய்? ஒரு 6 மடத்தை ஜீவனுக்குள் கொண்டு எப்படி நான் உங்களுக்கு 4 அறிவு, எங்களுக்கு 4 அறிவு 3.25 அறிவு இருக்குது உங்களுக்கு. கதிரவா, அதர்மம் வாழ்ந்ததா சரித்திரமில்லை. கிடையாது. நான் அதர்மத்திற்குரியவன், நீ தர்மத்திற்குரியவன். என்றுமே வாழ்வியே வெல்லும், வாழ்வியே வெல்லும்.